எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் ஆரம்பிக்கிறது வந்து எல்லாரும் மாரியும் சும்மா ஒரு மூவிஸும் ரிவ்யூ சீரிஸும் ரிவ்யூ பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு ட்ரையல் வீடியோ ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்காக தான். என்னோட லாங்குவேஜ் கொஞ்சம் மலையாளம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்து இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிற சீரீஸோட பேர் வந்து தி எம்ப்ரஸ். சொன்ன மாதிரியே கதையோட பேருக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் வந்து பேஸ் பண்ணி தான் என்டையர் ஸ்டோரியும். நெப்போலியன் காலத்தில் வந்து நடந்த ஒரு சின்ன வார், அது எப்படி வந்து ரிலேட் ஆகி அந்த ஃபுல் ஜெர்மன் பேஸ்டு லாங்குவேஜில் வந்து ஒரு சீரீஸை எடுத்திருக்காங்க. ஸோ ஒரே ஒரு சாய்ஸ் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் தான். அது தவிர்த்து சீக்வன்ஸ் வந்து பார்த்தாலும் புரியும். அதனால் கண்டிப்பாக பாருங்கள். கதையில் வந்து டைரக்டர் டச்சுன்னு எல்லா எபிசோட்ஸ்லேயும் அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இது 2 சீசனாக இருக்குது, சீசன் 1 அண்ட் சீசன் 2. சீசன் 1ல் எனக்கு பிடிச்ச டைரக்டர் டச்சஸ் எது இருந்தான்னா, ஒரு இயல்பான வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெண்மணியை வந்து ஒரு பெரிய பொறுப்பை வந்து கையில் கொடுத்ததை வந்து சீசன் 1ல் கவர் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப அழகான எனக்கு பிடிச்ச 2 சீன் என்னன்னு சொல்ல முடியும்னா, கிங் வந்து அந்த பெண்மணி மேலே காதல் வயப்படுறதே வந்து எப்படி அப்படின்றத ஒரு ஸ்வீட்டான இன்சிடென்ட் மூலயமா காட்டியிருப்பார் டைரக்டர். அங்கேயே வந்து அவரோட இயல்பான தாட் ப்ராசஸை வந்து நம்மளுக்கு தெரியுது. செகண்ட் சீன் வந்து அந்த பெண்மணி வந்து ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கான ஒரு மன தைரியத்தை வர வைக்கிற ஒரு சீன் இருக்குது. அதுவும் அழகாக எடுத்திருக்காரு. சீசன் 2ல் வந்து எபிசோட் 3வது எபிசோடை வந்து மறக்காமல் நல்லா பொறுமையாக பாருங்கள். ஏன்னா எல்லா சீனும் செதுக்கி எடுத்திருக்காரு டைரக்டர். அதில் முக்கியமாக வந்துட்டு தனக்கு கொடுத்த பொறுப்பு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு. அதில் தான் வந்து செய்கிற ஒரு செயல் வந்து தனக்கு அது கரெக்டாக தெரியுது, கரெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலையும், அதனால் வந்து நான் செய்ய போகிறேன்றது ஒரு தனியாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஒரு மனதைரியத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த தனியாக செய்கிறதுக்காக புறப்படும் போது ஒரு ஒரு பயம் இருக்குது. அதை அவங்க ஒத்துக்கிறாங்க. ராணியாக இருக்கிறவங்க அவங்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ட்விஸ்ட்டாக வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் நடக்கும். அந்த சீனை தயவுசெய்து நல்லா உன்னிச்சு கவனித்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது அந்த சீனு. மொத்தத்தில் சீரீஸ் வந்து ரொம்ப அழகாக செதுக்கி ரசித்து எடுத்திருக்காரு டைரக்டர்னு தான் சொல்லுவேன். நீங்களும் இந்த சீரீஸை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் அண்ட் கண்டிப்பாக ஃபார்வர்ட்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை.